ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் செஞ்சு சாப்பிட டைம் ஆகும், வீட்டில் எதுவுமே இல்லை அப்படியா? அப்போனா மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். 4 துண்டு ப்ரெட் எடுத்துருக்கிறேன். 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டலாம். இப்போ அது கூடயே ஒரு கிண்ணம் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கலந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைடு சேர்த்துருக்குறேன். மில்க் மைடு ரொம்ப சேர்க்க வேணாம், ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். அதனால் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கைகளாலே நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப பவுடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சினா பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி ஷேப் கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்குறேன். அது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா க்ரீம் பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சமாக டெக்கரேட்டிவ்க்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி, அவ்வளோதான். சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.